தேர்தல் காலங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நாம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறத விட, யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு நாலேட்ஜ் நமக்கு கண்டிப்பா இருந்தே ஆகணும். தப்பி தவறி கூட நாம இவங்களுக்கு ஓட்டு போட்றக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஓகே. திமுகக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது? முதலமைச்சராக மு.க. ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ ஏன் வரக்கூடாது? அப்படின்ற மாரி ஒரு சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட எடுத்து சொல்லப் போறேன். மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, என்ன மாரியான விஷயங்கள் நடக்கப் போகுது? அப்படின்றதெல்லாம், இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள வச்சே உங்களால கணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? திமுகவுடைய கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில என்ன மாரியான விஷயங்கள் நடந்திருக்கு? பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், வயதானவர்கள் இந்த ஒரு என்டயர் சொசைட்டிக்கு என்ன மாரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு டேட்டாவோட எடுத்து சொல்லப் போறேன். 5 வருஷம் முழுக்க நடந்தது எடுத்து சொல்ல முடியாது. ஸோ நான் உங்களுக்கு மேஜர் இஷ்யூவா இருக்கும் இல்லையா? அதுவும் ரீசென்ட் டேஸ்ல நடந்த சில விஷயங்கள், சில இன்சிடென்ட்கள்லாம் இருக்கும் இல்லையா? அத மட்டும் நான் உங்ககிட்ட எடுத்து சொல்லப் போறேன். அத எல்லாத்தையுமே நீங்க அப்படியே உள்வாங்கிக்கிட்டு, திமுக இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்கா? இதுக்கப்புறம் அவங்க ஆட்சி வந்தாங்கன்னா, இன்னும் என்னென்ன மாரிலாம் நடக்கும்? ஸோ கண்டிப்பா நம்ம திமுக ஓட்டே போடக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வரும். வரணும். அண்ட் இந்த வீடியோவ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். திமுகவ எனக்கு பிடிக்காது. சுத்தமா பிடிக்காது. ஓகேங்களா? அதுக்காக திமுக வரவே கூடாது. திமுகவுக்கு ஓட்டே போடாதீங்க. அப்படின்ற மாரிலாம் நான் சொல்ல மாட்டேன். சும்மா கண்மூடித்தனமா ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்ற மாரிலாம் சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு டேட்டாவோட எடுத்து சொல்றேன். ஓகேங்களா? கிரைம் ரிப்போர்ட்டு, கேஸஸ் என்னென்ன பெண்டிங்ல இருக்கு? அவங்க குடுத்த வாக்குறுதிகள் நிறைவேத்துனாங்களா? இல்லையா? அவங்க என்ன மாரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க? இது மாரியான விஷயங்கள நான் உங்களுக்கு டேட்டாவோட எடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. திமுக வரலாமா? வேணாமா? முதலமைச்சராக ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ வரலாமா? வேணாமா? அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த 5 வருஷத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கு இல்லையா? அது கிட்டத்தட்ட 59.7% அதிகமாயிருக்கு. 2020ல இருந்த விஷயத்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, திமுக ஆட்சி காலகட்டத்தில தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு. அண்ட் பாலியல் வன்கொடுமைகள் இருக்கு இல்லையா? அது 2020 விட இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 210% அதிகமாயிருக்கு. திமுக ஆட்சியின் கீழ தமிழகத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல 8,752 கொலைகள் நடந்திருக்கு. அதுல 1,977 கொலைகள் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு. 1,977 பெண்களுக்கு எதிரான கொலைகள் நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுல 361 கொலைகள் குழந்தைகள். குழந்தைகள கொன்னுருக்கானுங்க. அதுல 38 பெண் குழந்தைகள கொடூரமா பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணியிருக்கானுங்க. இந்தியாவிலேயே அதிகமாக மது விற்கப்படும் மாநிலம்னா, அது நம்ம தமிழகம் தான். கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்துல கிட்டத்தட்ட 22,00,000 கிலோ கஞ்சாவ பறிமுதல் பண்ணியிருக்காங்க. கஞ்சா மட்டும் இல்லாம, வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள், இந்த கொக்கைனு, எல்எஸ்டி இது மாரியான வெளிநாட்டுல மட்டும் புழக்கமா இருந்த அந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே இங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க. தமிழகத்துல. அதே மாரி கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில தான் பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்கு. வெறும் 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 39% அதிகமாயிருக்கு. இந்தியாவிலேயே அதிகப்படியான முதியோர் கொலைகள் நடக்கிற மாநிலமாக நம்முடைய தமிழகம் தான் இருக்கு. நம்பர் 1 மாநிலமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம 2104 குற்றங்கள், முதியோருக்கு எதிரான குற்றங்கள் இங்க தான் நடந்திருக்கு. அந்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே 4வது இடத்துல தமிழகம் இருக்கு. முதியோர் கொலைகள்ல நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் இருக்கு. முதியோர்களுக்கு எதிரான குற்றங்கள்ல தமிழகம் 4வது இடத்துல இருக்கு. அது 2மே வேற வேற. நீங்க ஒண்ணா சேர்த்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஓகேங்களா? முதியோர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்ல 4வது இடம். முதியோர் கொலைகள்ல முதலிடம். ஓகே. இப்போ திமுக ஆட்சியின் கீழ பெண்களுக்கு எதிராக நடந்த குற்ற சம்பவங்கள் ஒரு சிலதெல்லாம் சொல்றேன். தயவு செய்து கேளுங்க. சமீபத்தில நடந்தது. இந்த மார்ச் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நீலகிரியில ஓடுற ட்ரெயின்ல ஒரு மாணவிக்கு ஒரு காவலர் பாலியல் தொல்லை குடுத்திருக்காரு. அந்த காவலர அந்த மாணவி செருப்பாலே அடிச்சிருக்காங்க. அந்த செய்தி செம்ம வைரலா வேற போச்சு. அதுக்கப்புறம் மார்ச் 11ஆம் தேதி தூத்துக்குடியில விளாத்திக்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக நைட்டு +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவி வெளிய போயிருக்காங்க. அந்த மாணவிய கொடூரமான முறையில கற்பழிச்சு கொலையும் பண்ணியிருக்கானுங்க. இப்ப வரைக்கும் அந்த குற்றவாளிகள கண்டுபிடிக்கவே இல்ல. சைலன்ட்டா இருக்காங்க. யாரு என்னன்றதே நமக்கு தெரியல. அதே நாள் மார்ச் 11ஆம் தேதி வேலூர் மாவட்டத்தில மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 16 வயசு சின்ன பொண்ணு
16 வயசு சின்ன பொண்ண பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானுங்க. அது புகாராவும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. மார்ச் 10ஆம் தேதி சென்னை பக்கத்துல மதுராந்தகத்துல மது போதையில இருந்த ஒரு கும்பல் ஒரு 14 வயசு சின்ன பொண்ண கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானுங்க. இத மாரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த மார்ச் மாசம் மட்டுமே பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நடந்திருக்கு. ஓகேங்களா? மார்ச்ல இவ்ளோ நடந்திருக்குன்னா, பிப்ரவரியில எவ்ளோ நடந்திருக்கும்? ஜனவரியில எவ்ளோ நடந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. 2025ல எவ்ளோ நடந்திருக்கும்? 2024, 2023, 2022, 2021ல மேலிருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்ளோ நடந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. சட்ட ஒழுங்கு தமிழகத்துல சந்தி சிரிக்குது. இங்க யாருக்கும் பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா நம்மளுடைய திமுக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக என்ன பண்றாங்க? வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற மாரி எல்லா பக்கமும் மாநாடுகள் நடத்துறாங்க. ஏகப்பட்ட விளம்பரங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க இத மாரி வெறும் விளம்பரம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, முதியோர்கள் பாதுகாப்பு, ஆண்கள் நாம என்ன குறைஞ்சவங்களா? ஆண்கள் பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்கள நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா மக்கள் உங்கள மறுபடியும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நீங்க வெறும் விளம்பரம் மட்டும் தான் பண்றீங்களே ஒழிய, மக்களுக்கு குடுக்க வேண்டிய பாதுகாப்ப, அடிப்படை கடமை அது. அது கூட நீங்க ஒழுங்கா பண்ண மாட்டேன்றீங்க. அப்புறம் எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? இப்ப நீங்க சொல்லலாம், "எப்பா நீ சொன்ன விஷயங்கள் எல்லாமே எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தானே. அது தமிழகத்துல மட்டும் தான் நடந்துட்டு இருக்கா? ஏன் பக்கத்து மாநிலங்கள்ல நடக்கலையா? ஏன் பக்கத்து நாடுகள்ல நடக்கலையா? இதெல்லாம் நார்மல் தானப்பா. இதுக்கும் திமுகவுக்கும் என்னப்பா சம்பந்தம்? திமுக எப்படி இதுக்கு நேரடியா ஆளாவாங்க, பலிகடாவாங்க? அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாரி எப்படி குற்றம் சாட்ட முடியும்?" அப்படின்ற மாரி நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. ஒத்துக்கிறேன். ஃபேர் ஃபேர் கொஸ்டின் ஒத்துக்கிறேன். ஆனா, இது மாதிரியான குற்றங்கள் நடக்கும்பொழுது, அந்த குற்றங்களுக்கு எதிரா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? இவங்க எடுத்த நடவடிக்கையை பார்த்து மறுபடியும் அந்த குற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. ஆனா, அது மாரியான ஏதாச்சும் இங்க நடந்துட்டு இருக்கா? இல்லையே! நடக்கிறது இல்லையே! உத்தரப்பிரதேசத்துல யோகி இருக்கார் இல்லையா? அவரு என்ன பண்றாரு? பெண்கள ஈவ் டீசிங் பண்ணா கூட தூக்கி உள்ள போட்டு மிதிக்கிறாரு. மிதிச்சு அவன ரோட்ல நடக்க விடுறாரு. நான் இதுக்கப்புறம் இது மாரிலாம் பண்ண மாட்டேன். நான் பெண்கள வந்து இது மாரி இழிவா நடத்த மாட்டேன். பெண்கள வந்து டீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி, அவன் ரோட்ல சொல்லிக்கிட்டே நடந்து போறான். அத வீடியோ எடுத்து ஊடகங்கள்ல போடுறாங்க. இது மாரி நிகழ்வுகள் தமிழகத்துல நடந்திருக்கா? சொல்லுங்க. பாத்ரூம்ல வழுக்கி விழுறத தவிர்த்து வேற ஏதாச்சும் இங்க நடந்திருக்கா? நடந்திருக்கா? இவ்வளோ நேரம் பார்த்த அந்த குற்ற சம்பவங்கள் எல்லாமே நார்மலா நடக்கிறதுன்னே நீங்க வச்சுக்கோங்க. நார்மலைஸ் பண்ணிக்கோங்க. குற்றங்கள நீங்க நார்மலைஸ் பண்ணிட்டீங்க, பண்ணிக்கோங்க. இப்போ திமுகல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெண்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, இத கொஞ்சம் சொல்றேன். இதையும் கொஞ்சம் கேளுங்க. இதுவும் நார்மல் தான்ப்பா அப்படின்ற மாரி சொன்னீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. திமுகவுக்கு எதிராக யாராச்சும் பெண்கள் இங்க பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமா அரசியல் ரீதியில ஏதாச்சும் கருத்துக்கள் முன்னெடுத்து வச்சாலோ, இல்லன்னா வேற அரசியல் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசினாலோ, திமுக என்ன பண்ணுது? திமுகவின் நட்சத்திர பேச்சாளர்களா இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முதல் சைதை சாதிக் வரைக்கும் இவங்க எல்லாருமே எவ்ளோ கேவலமா, கீழ்த்தரமா, அநாகரிகமா, பச்சை பச்சையா பேசுறானுங்க. அவனுங்க எல்லாருமே திமுகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்ற மாரி திமுக அவனுங்களுக்கெல்லாம் அந்தஸ்து வேற குடுக்குது. திமுகல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அவனுங்கள பாராட்ட வேற செய்றாங்க. எம்பி தயாநிதி மாறன் இருக்காரு இல்லையா? அவரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. அதே மாரி இன்னொரு திமுக அமைச்சருடைய மகன், அவரு பேரு கதிரானந்துன்னு நெனைக்கிறேன். அவரும் எம்பியா தான் இருக்காரு. அவரு ஒரு முறை, "நாங்க குடுக்குற ரூ. 1000 வச்சுக்கிட்டு தான் நீங்க கிரீமு, பவுடர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே பளபளன்னு வந்து நிக்கிறீங்க." அப்படின்ற மாரி பெண்கள இழிவுபடுத்தி பேசியிருந்தாரு. இன்னொருத்தர் பொன்முடின்னு ஒருத்தர். அவரு "ஓஷி, ஓஷி" அப்படின்ற மாரி அவ்ளோ அவ்ளோ மட்டப்படுத்தி மக்கள பேசியிருந்தாங்க. அதே பொன்முடி தான் பட்டம் போட்டா அப்படி, நாமம் போட்டா இப்படி, அதுக்கு அவ்ளோ காசு, இதுக்கு இவ்ளோ காசுன்னு சொல்லி அவ்ளோ கொச்சையா பேசியிருந்தாரு. அவர் பேசுற இடத்துல அவ்ளோ பெண்கள் இருக்காங்க. கொஞ்சம் கூட ஹெசிடேட் ஆகாம, எப்படி அந்த மனுஷன் அவ்ளோ மோசமா பேசினாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா, திரு பொன்முடி அவர்கள் தொடர்ந்து இப்படி தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இவ்ளோ மோசமா பேசினவங்கலாம் திருந்துவாங்கன்னு நெனைக்கிறீங்க? திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, இவங்கலாம் தான் கடந்த காலங்கள்ல முன்னாள் முதலமைச்சரா இருந்த மறைந்த ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய சேலைய சட்டசபையில இழுத்தாங்க. அவங்க எப்படிங்க திருந்துவாங்க? தேர்தலுக்காக நாடகம் போடுவாங்களே ஒழிய, மனசார அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது மாரி திமுக காரங்க பேசின விஷயங்கள் ஒண்ணொண்ணுத்தையும் எடுத்து போட்டோம்னா, போட்டுக்கிட்டே போகலாம். அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. தினம் ஏதாச்சும் ஒரு விவகாரங்கள திமுக காரங்க மாட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் திமுக காரன்பா. நாங்க தான்ப்பா இப்ப பவர்ல இருக்கோம். நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம்ப்பா. பெண்கள நாங்க உருவ கேலியும் பண்ணுவோம், பாலியல் தொல்லையும் குடுப்போம் அப்படின்ற மாரி ஊபிஸ்கள் கட்டுக்கடங்காம ஏகப்பட்ட
கேவலமான காரியங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்ற ஒரு வார்த்தைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அத மாரி திமுகன்ற ஒரு பெயர யூஸ் பண்ணி இவங்க நெறைய நாசகார வேலைகள பார்த்திருக்காங்க. அதுல ஒரு சில நிகழ்வுகள சமீபத்தில நடந்த நிகழ்வுகள மட்டும் சொல்றேன். அதையும் கொஞ்சம் கேளுங்க. இந்த மார்ச் 13ஆம் தேதி ஒரு இஷ்யூ ஆனது வந்திருக்கு. திமுகவின் மாணவர் அணியின் மாநில செயலாளராக இருந்த ஓகேங்களா? இருந்தாரு. இப்ப கிடையாது. ராஜீவ் காந்தின்னு ஒருத்தரு. அவர் மீது திமுக பெண் நிர்வாகிகள் உள்ளிட்ட பல பெண்கள் பாலியல் புகார் குடுத்திருக்காங்க. ராஜீவ் காந்தி இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில இருந்தாரு. அப்புறம் திமுகல வந்து சேர்ந்தாரு. திமுகல சேர்ந்த உடனே படபடபடன்னு பெரிய ஆள் ஆயிட்டாரு. இப்போ அவர காலி பண்ணணும். அவருக்கு இவ்வளோ பெரிய போஸ்டிங்லாம் தரக்கூடாது. அவருக்கு சீட்லாம் குடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே ஹிஜாப் வேலைய பார்த்திருக்காங்க போல. என்னன்னு நமக்கு தெரியல. பட் அந்த ராஜீவ் காந்தி மீது தான் இப்போ திமுக பெண்கள் உட்பட நெறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா, பாலியல் புகார் குடுத்திருக்காங்க. அப்புறம் மார்ச் 7ஆம் தேதி மதுராந்தகம் பக்கத்துல திமுக கொடி மாட்டுன ஒரு காரு ஒரு கர்ப்பிணி பெண்ண போய் இடிச்சிருக்கு. அவங்க விபத்திலேயே இறந்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் மார்ச் 3ஆம் தேதி திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி எம்எல்ஏவா, கவுன்சிலரா அவரு? திமுக கவுன்சிலர். அந்த ஆள் பேரு பிரபாகரன். அவரு சென்னையிலிருந்து டெல்லி போறதுக்கு இண்டிகோ விமானத்தில ஏறியிருக்காரு. அப்போ அந்த விமான பணிப்பெண் இருப்பாங்க இல்லையா? அந்த பணிப்பெண்ண இவரு சீண்டியிருக்காரு. பாலியல் தொல்லை குடுத்திருக்காரு. அதுவும் விமானத்திலே பாலியல் தொல்லை குடுத்திருக்காரு. பிப்ரவரி 27ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில திமுகவின் இளைஞர் அணியில இருக்கக்கூடிய பெரியநாயகம் அப்படின்ற ஒரு வாயில அசிங்கமா வருது. அவன் 2 வயசு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அந்த குழந்தை பாவம் செத்தே போச்சு. அக்டோபர் 7ஆம் தேதி சென்னையில 15 வயசு ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ண பாலியல் தொழில்ல திமுகவை சேர்ந்த ரமேஷ் அப்படின்றவன் ஈடுபடுத்தியிருக்கான். இது மாரி ஏகப்பட்ட நிகழ்வுகள். நான் திமுகல இருக்கேன். நான் திமுக நிர்வாகி. திமுகல எனக்கு இது மாரி போஸ்டிங்லாம் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஆணவத்த வச்சுக்கிட்டு, அந்த ஒரு பவர வச்சுக்கிட்டு, இவ்ளோ கேவலமான பல விஷயங்கள் நடந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பல குற்றங்கள இவனுங்க செஞ்சிருக்கானுங்க. எல்லாமே டாக்குமென்டட் ஓகேங்களா? எல்லாமே செய்தியில வந்திருக்கு. எல்லாமே கேஸ் ரிஜிஸ்டர் ஆனது தான். எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். தெரிஞ்சதே இவ்ளோ இருக்குன்னா, தெரியாதது எவ்வளோ இருக்கும்? சொல்லுங்க எவ்வளோ இருக்கும்? நான் ஜஸ்ட் இந்த ஒரு 4, 5 இன்சிடென்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனா தெரியாதது எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலின் எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. தமிழகமே அவருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தமிழகத்த விட்டு தள்ளுங்க. திமுகல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. யாரும் அவருடைய பேச்சை கேட்கிறதே கிடையாது. முக்கியமா பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டிருப்பாங்க இல்லையா? அவிங்க எல்லாருமே திமுகல உறுப்பினர்களா வேற இருக்காங்க. அவங்கள இவங்க என்ன பண்றாங்க? கட்சியிலிருந்து நீக்குறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள்ல மறுபடியும் சேர்த்துடுறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு இத மாரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ எடுத்து போட முடியும். இப்படிப்பட்ட நபர்கள நீங்க கட்சியில வச்சிருந்தீங்கன்னா, எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பான நிலை அப்படின்றது உருவாகும்? முக்கியமா திமுகவினர் பெண்கள் பாதுகாப்பு குறித்துலாம் எப்படி பேச முடியும்? அந்த அடிப்படை தகுதி திமுகவினருக்கு இருக்குமா? இருக்கவே இருக்காது. முதலமைச்சர் ஸ்டாலின் என்னடான்னா, அப்பான்னு சொல்றாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர் என்னடான்னா, அண்ணான்னு சொல்றாரு. அப்பா, அண்ணா நாங்கலாம் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. பட் ரியாலிட்டி என்னவா இருக்கு? தமிழகத்துடைய ரியாலிட்டி என்னவா இருக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயதான பாட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா மேடையில மட்டும் அப்பா, அண்ணான்னு மட்டும் பேசுவாங்க. இது மாரியான விஷயங்கள் மட்டும் கிடையாது மக்களே. திமுக 2021 தேர்தல்ல வின் பண்ணணும், எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக பெண்களுக்காகவே ஸ்பெஷலைஸ்டா சில வாக்குறுதிகள்லாம் குடுத்திருந்தாங்க. அந்த வாக்குறுதிகளாச்சும் நிறைவேத்துனாங்களா? அதுவும் கிடையாது. வார்த்தை ஜாலங்களால ஏமாத்துறதுல திமுகவினர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. தேர்தல் நேரத்துல அனைத்து மகளிருக்கும் ரூ. 1000 உரிமை தொகைன்னு சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம், 2 1/2 வருஷம் கழிச்சு தான் அந்த ரூ. 1000 அவங்க குடுத்தாங்க. அதுவும் எல்லாருக்குமே குடுத்தாங்களா? இல்ல. தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் தான் ரூ. 1000 சொல்லி குடுத்தாங்க. நெக்ஸ்ட் இலவச பேருந்து. ஓஷின்னு சொன்னார் இல்லையா? அந்த இலவச பேருந்து விவகாரத்துக்கு வரலாம். அந்த இலவச பேருந்துல ஏறுற பெண்களுக்கு உரிய மரியாதை எங்க கிடைக்குதா? ஃபர்ஸ்ட் ஆன் டைம்க்கு பஸ் வருதா? பஸ் ஒழுங்கான கண்டிஷன்ல இருக்கா? அதுவும் கிடையாது. அப்புறம் இந்த கூட்டுறவு வங்கியில வாங்குன நகைக்கடன். பெண்கள் வாங்குன நகைக்கடன நாங்க தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. தள்ளுபடி பண்ணாங்களா? இல்ல. இந்த மகளிர் உரிமை தொகை விவகாரமே எடுத்துக்கோங்களேன். ரூ. 28,000 பெண்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? ரூ. 28,000 அவங்க 28 மாசம் கழிச்சு தான் அந்த மகளிர் உரிமை தொகைய குடுக்கவே ஆரம்பிச்சாங்க. அதுவும் எல்லாருக்குமேலாம் குடுக்கவும் இல்ல. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் குடுத்தாங்க. இப்போ ரீசென்ட்டா ரூ. 5,000 போட்டிருந்தாங்க. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஏன் ரூ. 5,000 திடீர்னு கேட்டதுக்கு, கோடைக்காலம் வரதுனால நாங்க மக்களுக்கு காசு தரோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க.
இப்போ எலக்ஷன் நேரம். இப்போ முதலமைச்சராலாம் இல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கிடையாது. ஓகேங்களா? அஃபிஷியலா அவர் முதலமைச்சர் கிடையாது. அவருடைய புகைப்படங்கள், பேனர்கள் இது எல்லாமே தலைமை செயலகத்திலிருந்து அகற்றிட்டாங்க, எடுத்துட்டாங்க. நீங்களே அத எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ வந்து இந்த தேர்தல் பறக்கும் படைகள் இருக்கு இல்லையா? அவங்க எல்லாருமே கணக்குல காட்டப்படாத பணங்கள், பரிசு பொருட்கள் இது மாரியான விஷயங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா, அத அவங்க சீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ கூட ஒரு தக்காளி வியாபாரி கிட்ட இருந்து ரூ. 55,000 எவ்வளோ எடுத்திருக்காங்க. இது மாரியான வேலைகள் இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, இதுக்கப்புறமா மக்களுக்கு தேர்தலுக்காக காசு தர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துரும் அப்படின்றத அவங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். பல வருஷமா அரசியல் பண்றாங்களே அவங்களுக்கு தெரியாதா? ஸோ, அவங்க அதுக்காக தான் முன்கூட்டியே ரூ. 5,000 போட்டு விட்டாங்க. ஆனா, அதுக்கு அவங்க சொன்ன காரணம் இருக்கு பாருங்க. அதான் விசித்திரமா, வினோதமா இருக்கு. இதுவரைக்கும் கோடை காலமே வந்தது கிடையாதா? இப்ப தான் முதல் தடவ கோடை காலம் வருதா? ஆனா சொன்னாங்க பாருங்க ஒரு விளக்கம். கோடை காலத்துக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காசு குடுத்துருக்காருன்ட்டு. ஆனாலும் ஓவரா பண்றீங்கங்க நீங்க. பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதுக்குன்னு இப்படியா பச்சையாவா புழுகுவீங்க? ஆக்சுவலா இந்த ரூ. 5,000 குடுத்தா இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு தான் திமுக ரூ. 5,000 குடுத்துருக்காங்க. என்னதான் நீங்க குட்டி கரணம் போட்டாலும், நீங்க லாஸ்ட் ஒரு 5 வருஷம் பண்ண விஷயங்கள மக்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் மறந்துற மாட்டாங்க. அவ்வளோ பட்டுருக்காங்க. அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா அந்த மக்கள் மறந்துருவாங்களா? ரூ. 5,000 குடுத்தீங்கன்னா, மக்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போட்டுருவாங்களா? நெவர். இதுல இன்னும் கொடூரமான விஷயம் என்னன்னா, மத்திய பாஜக அரசு தான் தமிழக பெண்களுக்கு இல்ல இந்தியால இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்காகவும் மத்திய பாஜக அரசு தான் ஏகப்பட்ட திட்டங்கள கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைகள், மாணவிகள், கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவிகள், அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், வயதான பெண்கள் சொல்லிட்டு, அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான திட்டங்கள் எல்லாமே குடுக்குறது மத்திய அரசு தான். ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு கூச்சமே படாம ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு, இதெல்லாம் நாங்க தான் பண்ணோம். தோழி விடுதியா? அதுவும் நாங்க தான் பண்ணோம். கர்ப்பிணிகளுக்கு காசு வருதா? அதுவும் நாங்க தான் குடுக்குறோம். இது மாரிலாம் பச்சையா புழுகுனா மக்கள் எப்படிங்க உங்கள நம்புவாங்க? இவங்க பண்ணியிருந்தா கூட பரவால்ல. சப்போர்ட் பண்ணி பேசலாம். ஆனா இதெல்லாம் இவங்க பண்ணதே கிடையாது. மத்திய அரசு பண்ணத இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. உஜ்வாலா திட்டம் கொண்டு வந்தது யாரு? பேர பார்க்கும்போதே தெரியுது. அது மத்திய அரசு தான் கொண்டு வந்தது. எங்களுடைய பெண்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது. அவங்க இன்னமும் அந்த விறகு அடுப்புல ஊதி, ஊதி அவங்களுக்கு உடம்புக்கு எதுவும் பிரச்சனை வந்துறக்கூடாதுன்னு கேஸ் குடுத்தது மத்திய அரசு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரதம மந்திரியினுடைய அந்த கடன் திட்டம். முத்ரா ஆகட்டும் சரி, பிசினஸ் பண்றவங்களுக்கு ஆகட்டும் சரி, அவங்களுக்கெல்லாம் குடுக்கக்கூடிய அந்த கடன் திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் தான். இது மாரி ஏகப்பட்ட திட்டங்கள் மத்திய அரசு தான் கொண்டு வந்திருக்கு. மத்திய அரசுடைய அந்த திட்டத்தின் பெயர பார்க்கும்போதே நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது யார் கொண்டு வந்தது? இது யார் குடுத்தது? அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிரும். அதுக்கு தான் இவிங்க என்ன பண்றாங்க, அந்த பெயர்கள அப்படியே இவங்களுக்கு ஏத்த மாரி மாத்திட்டு, கருணாநிதியின் கனவு இல்லம். வைக்கிறாங்க பாருங்க. கருணாநிதியின் கனவு இல்ல திட்டம் அப்படின்ற மாரி, இவங்களுக்கு ஏத்த மாரி பெயர்கள மாத்தி வச்சுக்கிட்டு ஊர ஏமாத்துனாங்க. ஆனா அங்க ஏதாச்சும் ஒரு ஓரத்துல மத்திய அரசினுடைய அந்த ஒரு திட்டத்தின் பெயர் போட்டிருப்பாங்க. அத நாம யாரும் பெருசா கவனிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க. பட் டெக்னாலஜியா முன்னேறக்கூடிய இந்த ஒரு நேரத்துல கூட நீங்க இது மாரி புழுகிட்டு வந்தீங்கன்னா, எப்படிங்க? பெண்களுக்காக, பெண்களின் முன்னேற்றத்திற்காக அதிகப்படியான திட்டங்கள் கொண்டு வந்தது மத்திய அரசு தான். மத்திய பாஜக அரசு தான். பெண்களுடைய வாழ்வியல கருத்தில் கொண்டு, அவங்களுக்கு ஏத்த மாரி பல விஷயங்கள் கொண்டு வந்து குடுத்தது மத்திய அரசு தான். பாஜக தலைமையிலான மத்திய அரசு தான். ஆனா இவங்க இங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு, நாங்க தான் பண்ணோம், நாங்க தான் பண்ணோம், நாங்க தான் பண்ணோம்னு சொல்றாங்க. பட் அது யாரும் மக்கள் நம்பல. எல்லாருக்குமே தெரியும். திமுக என்ன பண்ணுச்சு? பாஜக என்ன பண்ணுச்சு? பிரதமர் மோடி அவர்கள் எப்படி இங்கேயே வந்து அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள குறித்து பேசினார் அப்படின்றது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஊடக பலத்த வச்சுக்கிட்டு, இது மாரியான விஷயங்கள மறைக்கிறதுனால, மக்கள ஈஸியா ஏமாத்திரலாம், ஓட்டுக்கள் வாங்கிரலாம் அப்படின்ற மாரி மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. மழைக்காலங்கள்ல மக்கள் பட்ட கஷ்டங்கள் மறக்கல. இங்க நடந்த பாலியல் குற்றங்கள மக்கள் இன்னும் மறக்கல. ஓகேங்களா? இரட்டை கொலைகள். கொங்கு பெல்ட்ல எத்தன இரட்டை கொலைகள் நடந்திருக்கு அப்படின்றத தயவு செய்து எடுத்து பாருங்க. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அவ்வளோ நடந்திருக்கு. ஸ்கூல்ஸ்ல அவ்வளோ நடந்திருக்கு. நீங்க எஜுகேஷன் தான் முக்கியம் அப்படின்ற மாரி சீன் போட்டீங்களே, இங்க அரசு பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை என்னவா இருக்கு? அந்த கட்டிடங்கள் என்னவா இருக்கு? அந்த குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள் அங்க இருக்கா? சாப்பாடு. ஒழுங்கா சாப்பாடு இல்லன்றதுனால, அந்த குழந்தைங்க 40க்கும் மேற்பட்ட குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. அன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? 2 சின்ன பசங்கள கூப்பிட்டு வச்சு, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ கூட்டிட்டு வச்சு, இங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு தான் நீங்க பகல் கனவு காண்றத நிறுத்திட்டு, ரியாலிட்டிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள குறித்து பேசப் போறீங்களோ? எங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ மக்களுக்கு குடுக்க போறீங்களோ? தெரியல. இது மாரியான விஷயங்கள் நெறைய இருக்கு. சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நான் ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருந்தேன் இல்லையா? திமுக ஏன் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது? ஸ்டாலினோ இல்லன்னா உதயநிதி ஸ்டாலினோ ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது? அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனுடைய ஒரு சில விளக்கங்கள் தான் இது எல்லாமே. இது மாரியான விஷயங்கள் எல்லாமே இவங்களுடைய ஆட்சியின் கீழ தான் நடந்திருக்கு. ஸோ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து
ஒரு முறைக்கும் பலமுறை யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. நீங்க அனுபவிக்கலனாலும், அனுபவிச்சவங்களுடைய வேதனைகள தயவுசெய்து பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஓட்டு போடுங்க. அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். வந்தே